எப்போவுமே கார்த்திகை மாதம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்கார். கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாவே துளசி தீர்த்தம் சாப்பிட்ணும் சார் அப்படின்னு சொல்லுவார். அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொம்பு இருக்கு இல்லையா, பித்தளை சொம்பில் வந்து பார்த்திங்கன்னா துளசியை வந்து போட்டுட்டு தண்ணியை ஊற்றி வச்சுருவார். ஊற்றி வச்சுட்டு அந்த தண்ணியே குடிச்சிட்டே இருப்பார். பெருமாள் கோயிலில் மட்டும் நம்ம துளசி தீர்த்தம் வாங்குறது முக்கியம் கிடையாது. நம்ம தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா துளசி இலையில் போட்டு நம்ம குடிக்கிறதே வந்து பெரிய ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். அதனால் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விருத்தியாகிறதுக்கு உண்டான தன்மை கொடுக்குமா, கொடுக்கும்னு சொல்லலாம். இந்த துளசி கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு விஷயம்தான். ஓகேங்களா? பெருமாளுக்கு உகந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த துளசி கல்யாணம்னு நிறைய பெருமாள் கோயிலே பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இதை போய் கலந்து கொண்டாலே விசேஷமான ஒரு நிகழ்வு இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா, இருக்கும். விரதமிருந்து பெருமாளை வழிபட்டாலே இந்த காலகட்டத்தில் சுகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா, இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹயக்ரீவர் வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த காலகட்டத்தில் உகந்த காலகட்டமே இந்த காலகட்டம் தான். இதெல்லாம் வந்து பெரிய ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறாங்க அப்படின்னாலும் சரி, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு நல்லா வரல சார், புத்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சரியாக வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது, உட்காந்து ஒரு இடத்துல படிக்க மாட்டேங்கிறான், இந்த மாதிரி நிகழ்வுலாம் இருக்கும். ஸ்ரீமுஷ்ணம் சொல்லப்படுகின்ற வராகமூர்த்தி வழிபாடும் சரி, ஹயக்ரீவர் வழிபாடும் சரி, அதே மாதிரி இந்த துளசி கல்யாணம்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வும் சரி, இந்த காலகட்டத்தில் நிறைய துளசி தீர்த்தத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்கணும். நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது, குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கும்போது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி நிறைய பேருக்கு திருமணம் ஆகலை அப்படின்றவங்களுக்கு வந்து திருமணம் ஆகக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இருக்குமானா இருக்குன்னு சொல்லலாம்.